yang amat berhormat Tuan Lim Guan Eng, YB Ronnie Liu, YB Gobind Singh, YB Tom daripada DAP, YB Sivanesan, YB Sivakumar, Dato' Taslim, Patro Mingge. Oh, Rabi அவர்கள். மறைஞ்சிருக்கும் ரவி அவர்கள். இந்த நிகழ்வுக்கு பல மாநிலத்திலிருந்து பிரேம், கிடா, பேராக் மற்றும் சிலையூர், ஜோஹர், மஹாக் இருந்து வந்திருக்கும் என் இனிய தமிழ் மக்களே, அனைவருக்கும் இந்த வேளையில் என்னுடைய வாழ்த்தும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு அதோட தலைப்பு மிக சுருக்கமானது, மிக தெளிவானது. Because I make no boast about it. Tujuan kita hari ini adalah untuk menguburkan UMNO dan bangsa Raja. Ini இந்த அரசியல் கட்சிகளை நாம் குறைக்க வேண்டும். அதான் என்னுடைய அடிப்படை நோக்கம். ஐயா, ஏறக்குறைய 55 ஆண்டு இந்த அரசியல் கட்சிகள் UMNO, மார்க்சிசா, Gerakan, MIC, PPP இதுவரைக்கும் உருப்படியாக நாம் இடத்துக்கு ஏதாச்சும் செஞ்சிருப்பார்களா? ஆனா அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழினம் தடை புரிந்து ஓரம் கட்டி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இந்த அரசியல் கூட்டணியின் மிக மிக முக்கிய காரணம். தமிழன் இந்த நாட்டில் தலை தூக்க வேண்டும், தமிழன் இந்த நாட்டில் சுயமரியாதை இருக்க வேண்டும், தமிழன் இந்த நாட்டில் ஒரு தன்னாட்டம் வாழ வேண்டும் என்பதுதான் என்னோட வாதம். இந்த நோக்கத்துக்கு கண்டிப்பாக நாம் உயிர் கொடுக்கணும். அந்த உயிர் கொடுக்கிறது தான் நாம் இன்றைக்கு பக்கத்தன் ராயாவுக்கு வற்றாத ஆதரவை நாம் தருவோம். Bukan saja untuk menguburkan UMNO dan Barisan Nasional. Tak payah cakap dengan MIC. Mati itu MIC. Mana itu PPP? Sudah hilang. Mana itu Makan Sakti Ganendra? Kita jangan buang masa lah cakap hal ini. Tapi internya Nala Karpen. Saya sudah lupa Nala Karpen. Internya musuh politik adalah UMNO. UMNO lah yang punca segala kejahatan di Malaysia. சகோதரர்களே, இன்றைக்கு பாத்தீங்கன்னா 55 ஆண்டு இன்னைக்கு இந்தியர்கள் புண்படுத்தி கூடாத வார்த்தைகள் பயன்படுத்தி பாவம் அம்பிகா ஒரு இந்திய பெண்மணி, ஒரு பெண், அந்த பெண்மணிக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க. அது ஏன் தொல்லை கொடுக்குறாங்க? சாமான் அவர்களே சொன்னாரு, because she is an Indian and because she is a woman. Inilah UMNO. Saudara, kita boleh seorang yang berwibawa, dia sentiasa lawan UMNO di Pulau Pinang. Kita perlu dalam Pakatan Rakyat wira-wira yang akan memperjuangkan untuk rakyat,
MIC, PTP dan sebagainya. Ini semua telah மாபெரும் இந்த இடத்துக்கு ஒரு மாபெரும் துரோகத்தை வந்து செய்துள்ளார்கள். ஐயா, நான் தமிழன், தமிழன். எந்த கட்சியிலும் சரி, எந்த இயக்கத்திலும் சரி, அந்த தமிழனத்தை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன். எட்டப்பன் தமிழ்நாட்டில் மட்டும் அன்றைக்கு கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்தது எட்டப்பன், பிரபாகரனை காட்டிக் கொடுத்தது கருணா, தமிழகத்தை காட்டிக் கொடுத்தது கருணாநிதி, இங்கே தமிழகத்தை காட்டிக் கொடுத்தது ஸ்டாலின். அதனால சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது. நமக்காக மட்டுமல்ல, நம் இனத்துக்காக, நம் தன்மானத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்காக இந்த ஒரு அரசியல் மாபெரும் மாற்றத்தை நாம் ஏற்படுத்தணும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பிறக்கும் என்று நான் இந்த வேலையை அறிவித்துக் கொள்கிறேன். Kita bukan parti perkawaman. Saudara Kuat Sirikwana telah pergi penjara 5 tahun supaya dia memperjuangkan hak seorang wanita. Kit Syam sudah pergi ke penjara berapa kali ISA. Inilah betul-betul manusia yang memperjuangkan hak rakyat. Saya dalam DAP ini tidak padamkan sentimental kaum Tamil. DAP lah parti yang menyokong hasrat Tamilan. Jadi, tuan-tuan dan puan-puan, ada banyak lagi penceramah-penceramah di sini. Kita mesti mendengar apakah pandangan mereka masing-masing. Tapi di Malaysia lebih kurang ada lebih 2 juta orang Tamil, sebagian besar orang Tamil. Kita panggil sebagai orang India, tak salah. Kita juga menyokong kuat hasrat orang Tamil di Sri Lanka. Kerajaan Pulau Pinang pada tahun 2009, saya, saudara Mone, saudara Karpan Singh mendukung pasal Tamilan. Mana barisan itu? Ya, தமிழ் அந்த போராட்டம், அந்த மாபெரும் போராட்டம் வந்து அதை தொடங்கி வைத்தவர் நாம பிரபாகரன் அவர்கள். 2009 பினாங்கி மாநிலத்தில் அந்த போராட்டத்துக்கு, அந்த தமிழ் உரிமையை காக்கிறதுக்கு நானு, கோனே, கர்பால் சிங் என்றவர்கள் நாங்கள் வந்து குரல் கொடுத்தோம். ஆனா இதே வரிசா அந்த தமிழகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து, அதுவும் ஸ்ரீலங்கா அண்மை காலத்துல அந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது மற்ற நாடுகள் ஆதரித்தாங்க, ஆனா மலேசியா ஆதரிச்சாங்க. ஆனா பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் தமிழகத்துக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றுதான் என்னோட கேள்வி. அதனால சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் தமிழர்கள், என்றும் தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும், சுயமரியாதை வாழ வேண்டும். அந்த ஒரு அடிப்படையிலே இந்த வரக்கூடிய தேர்தலை இந்த பாரிசானுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பக்கத்தாய்க்கு அந்த வாய்ப்பு கொடுங்கள். நான் இந்த ஏற்பாடுகளுக்கு ராயுடு அவர்களுக்கும் கணபதி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க.